பந்திக்கு செல்வதற்கு முன்பதாக சில வசனங்களை வாசித்து நாம் தியானித்து பந்திக்குள்ளாக செல்லலாம். முதலாவதாக மத்தேயு 26வது அதிகாரம் 26 முதல் 28 வசனங்களை எடுத்தவர்கள் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு 26 26வது வசனம் தொடங்கி 28 வசனங்கள். இந்த பகுதியை நாம் ஒவ்வொரு வாரமும் வாசிக்கிற நமக்கு மனப்பாடமான ஒரு பகுதி. இயேசு கிறிஸ்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு காட்டி போன ஒரு மாதிரி, வைத்து போன ஒரு மாதிரியை அந்த நாளில் 12 சீஷர்கள் செய்ததை அது தொடங்கி இந்த வாரம் வரைக்கும் நாம் கடைபிடித்து கொண்டு இருக்கிறோம். நம்மேல் விழுந்த ஒரு கடமையாக, கண்டிப்பாக ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக நமக்கு வைத்து போனார். கிறிஸ்து நமக்கு ஒரு முன் மாதிரியாக இருக்கிறார். அந்த வசனத்தையும் நான் கோடிட்டு காண விருப்பப்படுகிறேன். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5 முதல் 8 வரை நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2:5 முதல் 8, பக்கம் 271வது பக்கத்தில் இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அது என்ன சிந்தை என்றால், 6வது வசனத்தில் இருக்கிற, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். எனக்கு கிறிஸ்து ஒரு முன்மாதிரியாக இருக்கும் பொழுது அவர் எப்படி கீழ்ப்படிந்தாரோ, எப்படி கடைசி சிலுவை மரண பரியந்தமும் அவர் கீழ்ப்படிந்தாரோ, அதையே நானும் செய்ய வேண்டும். ஒரு வாரம் நான் கடைபிடித்துவிட்டு இன்னொரு வாரம் விடுவதல்ல, அல்லது வருடத்தில் ஒரு முறை மட்டும் நான் கடைபிடிப்பதல்ல. நமக்கு கூறின கட்டளை வாரந்தோறும் கடைபிடிக்க வேண்டும் என்று. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய இஷ்டத்திற்கு மாற்றிக்கொண்டேன் என்றால், என்னுடைய விருப்பத்திற்கு நான் மாற்றிக்கொண்டேன் என்றால், கிறிஸ்துவை தரித்து கொண்ட, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற கிறிஸ்தவனாக நான் இருக்கிறேனா, அல்லது என்னுடைய சொந்த எண்ணங்களை செய்கிற கிறிஸ்தவனாக நான் இருக்கிறேனா? இந்த பந்தியில் பங்கு பெறுவதற்கு ஒரே ஒரு ரிக்குவயர்மெண்ட், தேவை. ரோமர் 6வது அதிகாரம் 4 முதல் 5 வரை நான் வாசிக்கிறேன். ரோமர் 6:4 முதல் 5. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவரனை கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். நித்திய வாழ்வு, இதை குறித்து நாம் போன வாரத்தில் கூட பார்த்தோம். நித்திய வாழ்வு, இந்த மரணத்துக்கு அப்புறம் இந்த உலகத்தில் வாழ்க்கிற வாழ்க்கையை பற்றி வேதாகமம் நமக்கு கூறவில்லை. இது வெறும் ஒரு டெம்பரரி வீடு. சில நாட்கள் நாம் இந்த உலகத்தில், இந்த மண் பாண்டத்தில் நாம் இருந்துவிட்டு தேவனிடத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம், அந்த நம்பிக்கையோடு நாம் இருக்கிறோம். அப்படி நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவோடு நான் எழுப்பப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு நான் எழுப்பப்பட வேண்டும் என்றால் அவரோடு கூட நான் ஞான ஸ்நானத்தில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு எழ வேண்டும். அப்படி எழும் பொழுது பின்பதாக ஒவ்வொரு வாரமும் நாம் முதலில் வாசித்த மாதிரி எப்படி 12 சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு காட்டி போனார்களோ அதே மாதிரியே ஒவ்வொரு வாரமும் நாம் கடைபிடிக்க வேண்டும். வைக்கப்பட்டிருக்கிற அப்பம் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இலவசமாக இந்த ஈவை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் பாவமே அறியாத ஒருவர், பாவம் செய்யாத ஒருவர் நமக்காக ஆட்டுக்குட்டியாக மரித்து அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. இந்த நாளிலும் அவர் உயிரோடு இருக்கிறார்.
அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிற அப்பம். அந்த அப்பமும் திராட்சரசமும் நாம் குடிக்கும் பொழுதோ அல்லது நாம் வாயில் வைக்கும் பொழுதோ அது சரீரமாக மாறுவது அல்ல. அதை குடிக்கும் பொழுதோ இரத்தமாக மாறுவது அல்ல. ஜெபிக்கும் பொழுது எப்படி நாம் உணர்ந்து ஜெபிக்கிறோம்? இந்த இரத்தத்தை எங்களுக்காக ஆசீர்வதித்து தாரோம் என்று ஜெபிக்கிறோமா? என்ன நாம் புரிந்து வைத்திருக்கிறோம்? எங்கேயாவது நாம் இரத்தம் குடிக்க வேண்டும் என்று வேதாகம் கூறுகிறதா என்றால் இல்லை. அது ஒரு மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்பம் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கு மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிறது. திராட்சரசம் அவர் நமக்காக சிந்தின புதிய உடன்படிக்கைக்குரிய இரத்தமாக இருக்கிறது என்று வேதாகம் கூறுகிறது. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 24 முதல் மறுபடியும் நாம் பார்க்கலாம். நமக்கு தெரிந்த ஒரு பகுதி நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 11:24 ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று, மறுபடியும் 25வது வசனத்தில் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை முடித்து, இந்த பாத்திரம் இடத்துல புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் அதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். 2 முறையும் அவர் ஸ்தோத்திரம் செய்து, அதாவது நன்றி கூறி இதை அவர்கள் பங்கு பெறுகிறது. நாம் இந்த பகுதியில் பார்க்கிறோம், மத்தேயில் பார்க்கிறோம், லூக்காவிலும் பார்க்கிறோம். எவ்வளவு பெரிதான ஒரு ஈவு! இந்த உலகத்தில் நான் பாவம் செய்கிறேன், எனக்கு வாய்ப்பே இல்லை தேவனோடு செல்வதற்கு. அவர் அவ்வளவு பரிசுத்தமானவர், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர், சகலத்தையும் ஜனிப்பித்தவர். அவரிடத்தில் நான் ஒரு பிள்ளை என்று, அப்பாவே என்று உரிமையோடு நான் கூப்பிடுகிறேன் என்றால் எவ்வளவு பெரிதான ஒரு ஈவை நாம் பெற்றிருக்கிறோம். நமக்கு உலகத்தில் இதே மாதிரி ஒரு ஈவு கிடைக்கும் பொழுது நமக்கு பெருசாக தெரியும். ஒரு எம்எல்ஏ நமக்கு சொந்தக்காரரோ அல்லது சிஎம்ஓ பிஎம்ஓ நமக்கு சொந்தக்காரராக இருக்கும் பொழுது, அல்லது நமக்கு தெரிந்தவராக நம்ம பேரை சொன்னால் கூட நமக்கு அவ்வளவு ஒரு பலமாக, ஒரு கௌரவமாக இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் உண்டு பண்ணின தேவன், சர்வத்தையும் செய்த தேவன், நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆயுசு நாளை கூட்டி தருகிற தேவன், உன்னை பிள்ளை என்றும் நீ அவரை அப்பாவென்றும் கூப்பிட சுவீகாரத்தை நீ லாபமாக இலவசமாக பெற்றுக்கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு வாரமும் நான் இதை கடைபிடிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எனக்கு செய்த மிக பெரிதான ஒரு ஈவை நான் இலவசமாக பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு நன்றியோடு நாம் இதை பங்கு பெற வேண்டும். ஒருவேளை இந்த இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து போகவில்லை என்றால், புற ஜாதிகளாக இந்த வாழ்க்கை எதற்காக நாம் வாழ்கிறோம் என்ற ஒரு எண்ட் கோல், முடிவு, என்ன ஒரு நோக்கத்துக்காக ஓடுகிறோம் என்று நோக்கம் இல்லாத நபர்களாக நாம் ஓடிருப்போம். அவருடைய சாக்ரிஃபைஸ்னால், அவர் மரித்து உயிர்த்தெழுதினால் இந்த நாளிலும் நாம் நம்பிக்கையோடு தேவனோடு நாம் இருப்போம் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் இருக்கிறோம். இந்த நாளிலும் எப்படி அப்போஸ்தலர்கள் நமக்கு காட்டி போனார்களோ அதே மாதிரி இந்த நாளிலும் நாம் பந்தியில் பங்கு பெற இருக்கிறோம். நாம் நம்மளுடைய மனங்களை தயார்படுத்தி கொண்டு இந்த வேளையில் நாம் பந்திக்குள்ளாக செல்லலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.